பேசாம தான் இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பருந்து. இந்த வீடியோ எதுக்காக பாத்தீங்கன்னா, பொம்பளை பிள்ளைகளை தொல்லை பண்ற ஆண் பிள்ளைகளுக்காக. எந்த பக்கம் போனாலும் இந்த பொம்பளை பிள்ளைகளை ஆம்பளை பிள்ளைகள் தொல்லை பண்ணாம இருக்கிறதே இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சிருது இல்ல, ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தா இது நல்லா போல்டா இருக்கு, போனா அடிச்சாலும் அடிச்சிடும். இந்த பொம்பளை பிள்ளைய பார்த்தா இன்னசென்டா இருக்கு, இதை ஈஸியா ஏமாத்திரலாம் அப்படிலாம் நினைக்கிறீங்க. இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுற ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எதுக்குங்க ஓயாம கால் பண்றீங்க? இல்ல கேக்குறேன். சமூக வலைதளங்கள் என்பது உங்களோட பொழுதுபோக்குக்காக. நீங்க உங்க வாழ்க்கையில மன கஷ்டத்தோட இருப்பீங்க. செத்த நாள் இதை பாக்கனால உங்க மன கஷ்டம் போகும், அவ்வளவுதான். திரையில பாக்குற எல்லா பொம்பளை பிள்ளைகளும் நம்ம அனுபவிக்கணும், நம்ம ஆளாகணும்னு நினைக்க கூடாது. வாழ்க்கையில எல்லா பக்கங்களிலும் நல்லது கெட்டது இருக்குங்க. அதே போலதான் இந்த சமூக வலைதளங்களும். சில பேர் நல்ல விதமா வீடியோ பண்றாங்க, டீசெண்டா பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அவங்கள டீசெண்டா பண்ண விடுங்க. ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ற தப்பால எல்லா பெண்களும் அப்படிதான் இருப்பாங்க நினைச்சு நல்லா இருக்கிற பெண்கள் எல்லாம் தொல்லை பண்ணாதீங்கப்பா. இந்த காலத்துல விலைவாசி ஏறி போச்சு. நம்ம கணவர் மட்டுமே உழைச்சி நம்ம குடும்பத்தை ரன் பண்ண முடியாது, நம்ம கணவருக்கு ஒரு உதவியா இருக்க மாட்டோமா அப்படின்னா சில பெண்கள் சமூக வலைதளங்கள்ல வீடியோ போடுறது. ஏன் சமூக வலைதளங்கள்ல தான் வீடியோ போடணுமா, வேலைக்கு போக கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல இருந்துகிட்டு வீட்டையும் கவனிச்சுக்கிட்டு குழந்தைகளையும் கவனிச்சுக்கிட்டு இது ஒண்ணுதான் நல்ல ஆப்ஷனா இருக்கு. ஆனா நல்ல விதமா வீடியோ போடலாம் தான் நினைக்கிறாங்க. நீங்க நோண்டி அவங்கள கால் பண்ணி எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் நினைச்சு பாதி பேரை கெடுத்துட்டீங்க. மீதி இருக்கிறவங்களாவது இருக்க விடுங்கப்பா. ஒரு இன்ஸ்டாகிராமர்ஸுக்கு ஏதாவது ஒரு வீடியோஸ் அனுப்பி இதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்றீங்களா? தயவு செஞ்சு ஒரு ரிக்வஸ்டா கேக்குறேன், அதோட நிறுத்திக்கோங்க. ஏன் வேஸ்டா? எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, வீட்டையும் பார்க்கணும், பிள்ளைங்களையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். ஒரு வீடியோ போட்டு நாங்க போயிடுவோம். நீங்க என்னன்னா ஹாய்னு அனுப்புறீங்க, கால் பண்றீங்க. இந்த மாதிரி தொல்லை பண்றவங்கள்ட்ட ஒரு ரிக்வஸ்டா கேக்குறேன், தயவு செஞ்சு தொல்லை பண்ணாதீங்க. அவங்கள இருக்க விடுங்க. இதனால நீங்க தொல்லை பண்றதுனால குடும்பத்துல நிறைய பிரச்சனை வரும். என்னங்க சும்மா கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கேள்வி கேட்டு அதனால அவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனையே உண்டாகுது. தயவு செஞ்சு அடுத்த குடும்பத்துல பிரச்சனையை உண்டு பண்ணாதீங்க. அதுவும் ஒரு பாவம் தான். இந்த மாதிரி தொல்லை பண்றவங்களுக்கு ஒன்னே ஒன்னு சொல்றேன், நாங்க மெனக்கட்டு உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணாத வரைக்கும் நீங்க சேஃப்டி. கம்ப்ளைண்ட் பண்ண அவ்வளவுதான் உங்களுக்கு. பி கேர்ஃபுல்.